கரூர் மாவட்டம் காணியானப்பட்டி கிராமத்தில் உள்ள பேக்கரி ஒன்றில் பாப்பனம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 5 இளைஞர்கள் டீ சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது வேப்பங்குடியைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் பேக்கரிக்கு முன்புறம் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி வைத்து என்ஜினை அதிவேகத்தில் இயக்கியதாக கூறப்படுகிறது. இதனை பாப்பனம்பட்டியைச் சேர்ந்த இளைஞர்கள் தட்டி கேட்டபோது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது வேப்பங்குடியைச் சேர்ந்த 2 இளைஞர்களும் தங்கள் ஊரை சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட நபர்களை அங்கு வரவழைத்து 5 இளைஞர்கள் மீதும் சரமாரியாக தாக்குதல் நடத்திவிட்டனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்த பாப்பனம்பட்டியைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் காணியானம்பட்டி அரசு மருத்துவமனையிலும் 3 இளைஞர்கள் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் தாக்குதல் நடத்திய வேப்பங்குடியைச் சேர்ந்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாப்பனம்பட்டி கிராமத்தினர் மற்றும் பேக்கரி கடை உரிமையாளர் அப்பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வேப்பங்குடியை சேர்ந்த இளைஞர் அங்கு வந்ததால் அவரை விசாரணை நடத்த போலீசார் தனியாக அழைத்து சென்றனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சூழ்ந்து கொண்டதால் அவர்களை விரட்ட போலீசார் லேசான தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இது தொடர்பாக சின்னாமணிப்பட்டி போலீசாரிடம் பாப்பனம்பட்டி கிராமத்தினர் புகார் அளித்தனர். மோதிக்கொண்ட இளைஞர்கள் 2 குழுக்களும் மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதால் மேற்கொண்டு பிரச்சனை ஏற்படாமல் இருக்க அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.